அனைவருக்கும் வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இது ஒரு பைசா செட்டு. தமிழுக்கும் 50 என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு 3வது செட்டு அனுப்புகிறேன். இன்றைக்கி ரெடி பண்ண இதை 1957 மும்பை கொல்கட்டா, 58 மும்பை, 59 மும்பை, 60 மும்பை, 61 மும்பை, 61 கொல்கட்டா, 61 ஹைதராபாத் டாட் அண்ட் டைமண்ட், 62 மும்பை, 62 டாட் அண்ட் டைமண்ட். இது என்ன டாட் அண்ட் டைமண்ட்னா, இது உள்ள டைமண்ட் இருக்கும், டைமண்டுக்கு மேலே டாட் இருக்கும். தெரியுதா? ஒரு டைமண்ட் இருக்கும், அது உள்ள ஒரு டாட் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இங்கே ஒன்று இருக்கு, வருங்க 61 ஒன்று காமிங்க. இதில் டைமண்ட் இருக்கும், அது உள்ள ஒரு டாட் இருக்கும். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அது இந்த பற்றியெல்லாம் தெரியுதா? அப்போ வந்து ஸ்டார் இல்லை, 64 தான் வருது. 62 மும்பை, 62 டாட் அண்ட் டைமண்ட், 63 மும்பை, 63 கொல்கட்டா ரேர் காயின், 63 ஹைதராபாத் ரேர் காயின், 64 கொல்கட்டா. ஒரு காயின் 350 ரூபா. 64 ஹைதராபாத்து, 64 மும்பை. அவ்வளோதான் காப்பர் நிக்கல் காயின். பித்தளை செம்பு கலந்த காயின். காப்பு நிக்கல் கிடையாது, பித்தளை அல்லது செம்பு. மொத்தம் 8 வருஷம், 57லேருந்து 64 வரைக்கும். ஒரு நானாங்க 16 காயின். 8 வருஷம்னா 8 2 16 காயின். ஒரு வருஷத்தில் 1 இருக்கும், ஒரு வருஷத்தில் 3 இருக்கும். அந்த மாதிரி 64க்கு அடுத்து 65 கிடையாது. 66, 67 ஹைதராபாத்து மும்பை, 68 ஹைதராபாத்து, 68 மும்பை, 68 கொல்கட்டா, 69 70 கிடையாது. 71 ஹைதராபாத்து, 72 ஹைதராபாத்து. காயின்களை பாருங்கள், என்ன ஒரு சும்மா வருஷப்புறம் வச்சுருக்கோன்னு பார்க்கக்கூடாது. 1972 ஹைதராபாத்து எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கணும். மின்ட்டை காயின்கள்லாம் நல்ல கண்டிஷனான காயின். 68, 1968 மும்பை மின்ட்டை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. காயினில் யூஎன்சி காயின். இது டைமண்ட் அண்ட் டாட். 68ல் 68 டைமண்ட் அண்ட் டாட்னா ஹைதராபாத் மின்ட். அது ஏற்கனவே இங்கே வச்சுருக்கேன்னு பார்க்கேன். இந்த வச்சுருக்கேன். மின்ட்டை பாருங்கள் எப்படின்னு. 68, 69, 70, 71, 72, 25 காயின் கொடுக்கணும். இதோட 24 ஆச்சு. அப்புறம் 25க்கு ஏதோ ஒரு மின்ட்டு குறையுது, அது என்கிட்ட இல்லை. அதனால் அதுக்கு பதில் ஒரு 1953 ஒரு மும்பை மின்ட்டு குதிரை காலனா, 1945 கொல்கட்டா மின்ட்டு ஒரு ஓட்டக்காலனா. 25 நாணயத்துக்கு 26 நாணயங்கள் வச்சு ஒரு செட்டாக கொடுக்கேன். டோட்டல் 1000 ருபீஸ். நாணயங்களை விட அதை சேகரித்து மின்ட்டு ஓட்டு கண்டுபிடிச்சி போதும் ஆகிப்போச்சு. இப்போ இன்னைக்கு ஒரு ஆள் புக் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு ரெடி பண்ணணும். அது இப்போ 2-3 நாள் லீவாக இருக்கிறனால, லீவாக இருக்குது, நமக்கு லீவு கிடையாது. சரி, இருந்தாலும் இன்றைக்கி லீவு நாள், ஓய்வு நாள். லீவு நாள்னு சொல்லிவிட ஓய்வு நாள்னு சொல்லணும். இது இன்றைக்கி பார்சல் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு இன்னொரு செட் ரெடி பண்ணுவேன். பதிவு போடுறதை விட புக் பண்ணுற செட்டுகளை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போகுது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் நிறையா வச்சுருக்கேன். இதோட வேறு காயின்ஸ்களை செட் பண்ணி ஒரு செட்டாக கொடுப்பேன் உங்களுக்கு. எல்லா வருஷமும் இருக்கும். மின்ட்டு ஒரு சில இது குறைஞ்சிருக்கும். மொத்தம் 26 காயின் கொடுப்பேன். ஒரு சில இது குறைஞ்சிச்சின்னா அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி இந்த வேறு நாணயங்கள் வச்சு கொடுப்பேன். அதுக்கான எண்ணிக்கையை குறைக்க மாட்டேன். நன்றி. ஒரு சின்ன எடுத்து வச்சு உங்களுக்கு இன்றைக்கி இப்போ பொங்கல் பரிசுமா அவங்களுக்கு எல்லாம் வேலை குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு எடுத்து வச்சு. எல்கை சாயுது 1957 ஒரு தாள். இந்த கவர்னர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்கண்ணே. அதுக்கடுத்து ஒரு ரொம்ப ரேர் கரன்சி, ஒரு ஹெச்எம் படை ஏ இன்செட். இது கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது வந்து பிளெயின் இன்செட். 2லேயும் ஒன்று வாங்கி என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பதிவில் போடுதேன். யூஎன்சி கரன்சி 2 தாள் 10 ருபீஸு காந்தி. இது எல்கேஷா. இது யூஎன்சி, என்ன அதில் சந்தேகம்லாம் கிடையாது. இது எந்த காரணம்னு பார்ப்போம். இது அகார்கர்.
2ல் 1 எடுத்து வச்சேன். யூஎன்சி இது. அதுக்கடுத்து 5 ரூபாயில் ஒரு யூஎன்சி எடுத்து வச்சேன். அகார்கர் காந்தி யூஸ்டு வந்து யூஎன்சி கரன்சி. இது எல்கேசா. 2ல் 1 எடுத்து வச்சேன். அதுக்கடுத்து 2 ரூபாத்தில் 1 மட்டும் எடுத்து வச்சேன். எல்கேஷா மட்டும் காந்தி யூஎன்சி கரன்சி 100% யூஎன்சி சந்தேகம்லாம் கிடையாது. ஒரு 2 1 ரூபாத்தில் எடுத்து வச்சேன். இது ஐஜே படேல் காந்தி கரன்சி ஒன்றா. இது ஒரு தாள். ரெண்டுமே யூஎன்சி தான். ஆனால் அதுக்கடுத்து ஒரு 100 ரூபாத்தாள் எடுத்து வச்சேன். இது யார்? ஜெகநாதன் ஒயிட் ஸ்ட்ரிப் கரன்சி. இது யூஎன்சி கிடையாது. ஆனால் 99.99% கண்டிஷன். யூஎன்சினா இதை விட சூப்பராக இருக்கும். லைட் சின்ன அளவு கூட இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து காமிக்கிறேன்னே. நல்ல கண்டிஷனான கரன்சி. அதுக்கடுத்து ஒரு டைமண்ட் உசியில் ஒரு 10 ரூபா பட்டாச்சாரியாக கையெழுத்துப்பட்டது. பின்னாடி பார்த்துக்கோங்க போட்டு. அதில் இன்னொரு கரன்சி அதை விட கொஞ்சம் கண்டிஷன் பட்டாச்சாரியாக கையெழுத்துப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த காந்தி கரன்சிலேயே அதுலேருந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மி. யூஎன்சி கேட்டகரி தான். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. அது 100% இருக்கும். இது 99% இருக்கும். 1% குறையா இருக்கும். ஆனால் ரேட் அதிலேருந்து 100-200 ரூபா குறையா இருக்கும். ஒரு யூஎன்சி கரன்சி டைமண்ட் இஷ்யூ 5 ரூபா எல்கேஷா ஒரே ஒரு தாள். ஒரு டைமண்ட் இஷ்யூ 100 ருபீஸ். 2 இருந்துச்சு, 1 போயிடுச்சு, 1 இருக்குது. இதுதான் யூஎன்சி தாளுங்கிறது. இதுக்கும் மற்ற கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது தனியாக தெரிஞ்சு போகும். இன்செட்டு ஐஜே படேல் 296365 யூஎன்சி கரன்சி சந்தேகம்லாம் கிடையாது. இன்னைக்கு காட்டுற பொருள் அதுதான். நம்பரை பார்த்துக்கோங்க. எந்த நம்பர் கேட்குறீங்களோ அந்த நம்பர் தான் தருவேன். 296,349 296,365 ஒரே கிட்டு தான். 296,350 296,353 296,352 296,351 ஒரே கட்டில் உள்ளதான். இன்செட்டு ஏசி ப்ரீஃபிக்ஸு ஏசி 48 ப்ரீஃபிக்ஸு 296 347 348. எனக்கே வேணும்னு தான் வாங்கி வச்சுருக்கேன். வேணும்னா யாராலும் 1-2 உங்கள்கிட்ட கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஒயிட் சிப் வந்து கொஞ்சம் டிமாண்டான கரன்சி. இது நான் இப்போ வாங்கின இடத்துல இப்போ விலை கூடிருச்சு. திருப்பி என்னாலே வாங்க முடியல. இது ஜெகநாதன். முதல்ல ஒரு ஜெகநாதன் காமிச்சோன்னா அதுலேருந்து இது கொஞ்சம் கலர் கம்மி. அது மறுபடியும் இது அதோட சேர்ந்த கட்டு. இது 296 346 இது அதோட சேர்ந்தது. இது 101 963 369 கலந்துருக்கு. ஐஜே பட்டேலா கேஆர் பூரி. இது ரேர் கவர்னர் கரன்சி. இது நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. ஓரத்தை எழுதியிருக்கு. இந்த கவருக்குள்ளே நான் தான் வச்சேன். கொஞ்சம் அது நவட்டி பார்த்தா கரன்சியில் எழுதியிருக்கா? கரன்சியில் தான் எழுதியிருக்கு கொஞ்சம். ஆனால் இதுக்கு எழுதாத கரன்சி வேறு வச்சுருக்கேன், அது தாரேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். இந்திய அரசால் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் இந்த நாணயத்தை பற்றி விவரங்கள் கிடையாது. வலைத்தளத்தில் இந்த ஒரு நாணயம் வந்து 865 ரூபா. இந்த ஒரு நாணயத்தினோட விலை 2022 ரூபாய். ரேர் காயின்னு மின்ட்டை பார்த்துக்கோங்க, இயரை பார்த்துக்கோங்க. இது யூஎன்சி காயின்னு. ஒரு 2 நாணயம் இருக்குது. வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.